ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் ஹேமமாலினி. வெல்கம் டு மாலினிஸ் தாபா. இன்றைக்கி நம்ம சேனலில் நல்ல மணக்க ரொம்ப சுவையான இஸ்லாமிய ஸ்டைலில் வெள்ளை குஸ்கா எப்படி செய்யறதுனா பார்க்க போகிறோம். இது சிக்கன் கறி மட்டன் கறியோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப பிரமாதமாக இருக்கும். சைவ பிரியர்களுக்கும் இது ரொம்ப அருமையான ஒரு டிஷ். பொட்டேட்டோ கிரேவி, அதே மாதிரி மஷ்ரூம் கிரேவி, காலிஃப்ளவர் கிரேவியோடையும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோவுக்கு போகிறதுக்கு முதல்ல இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோவுக்கு போகலாம். வெள்ளை குஸ்கா செய்கிறதுக்கு அடிகனமான பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ப்ரெஷர் குக்கர் அடுப்பில் வச்சுக்கோங்க. இதில் 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நெய் சேர்க்குறனால ரொம்ப வாசமாக இருக்கும். இதில் ஒரு துண்டு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, 3 ஏலக்காய், 4 கிராம்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்த மசாலா பொருட்கள்லாம் நல்லா பொரியட்டும். இந்த அளவுக்கு நல்லா பொரிஞ்சோன்னு ஒரு பெரிய வெங்காயத்தை நீட்டாக வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்க்கலாம். வெங்காயத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 2 நிமிஷம் கைவிடாமல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு நிறம் மாறினோன்னு 3 பச்சை மிளகாவை நான் நீட்டாக வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். நம்ம இன்றைக்கி மிளகாய் தூள் சேர்க்க போகிறத வெள்ளை குஸ்கானால் இந்த பச்சை மிளகாவோட காரமே சரியாக இருக்கும். இதில் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி வெள்ளை பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கினோன்னா 8லேருந்து 10 முந்திரி பருப்பை நல்லா உடச்சி போட்டு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு சேர்க்குறது ஆப்ஷனல் தான், ஆனால் சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நெய்யில் முந்திரி பருப்பு நல்லா வதங்குறனால வெள்ளை குஸ்கா டேஸ்ட்டும் மனமும் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த அளவுக்கு நல்லா வதங்கணும். பாருங்கள், லேசாக லைட் ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. இந்த அளவுக்கு நம்ம வதங்கினோன்னே இதில் கொஞ்சமாக, அதாவது அரை கைப்பிடி அளவுக்கு புதினா இலையை நல்லா கிள்ளி போட்டு சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி கொத்தமல்லி இலையும் நல்லா இந்த மாதிரி கிள்ளி போட்டு சேர்த்துக்கோங்க. புதினா கொத்தமல்லி சேர்த்த பிறகு ஒரே ஒரு வதக்கின பிறகு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, நல்லா கெட்டியான தக்காளியை சேர்த்துக்கோங்க. ரொம்ப பழுத்து இருக்கக்கூடாது. அப்படி பழுத்து இருந்துச்சுன்னா தக்காளி நல்லா குழஞ்சி போயிடும். உங்களோட வெள்ளை குஸ்கா நிறம் மாறிடும், பிங்க் கலருக்கு, அதாவது ரெட் கலருக்கு வந்துடும். அதனால் பார்த்து கவனமாக கொஞ்சம் கெட்டியான தக்காளியாக சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்து நல்லா வதக்கின பிறகு உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். உப்பையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரே ஒரு நிமிஷம் நல்லா வதங்கினா சரியாக இருக்கும். தக்காளி குழையாமல் பார்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கினோன்னே 2.25 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு சரியாக இருக்குது. இதில் நான் 3/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. மசாலா தூள் சேர்த்த பிறகு மறுபடியும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதிக்கணும். கொதித்த பிறகு நான் ஏற்கனவே 1.5 கப் அளவுக்கு பாசுமதி அரிசி எடுத்து நல்லா கழுவிட்டு 1/2 மணி நேரத்துக்கு முதல்ல ஊற வச்சுருந்தேன். ஊற வச்ச அரிசியை தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு சேர்த்துருக்கேன். அரிசியை சேர்த்த பிறகு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வேகட்டும். இப்போ தண்ணியெல்லாம் வற்றி அரிசி நல்லா சரிசமமாக ஆகட்டும். அந்த அளவுக்கு நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், தண்ணியெல்லாம் வற்றிருச்சு. கொஞ்சம் கூட தண்ணி இல்லை. இதை அப்படியே தம் போட்டலாம். இப்போ நான் ஃப்ளேமை லோவில் வச்சுட்டு மூடியை போட்டு அதுக்கு மேலே நல்ல வெயிட்டான ஆப்ஜெக்டை, ஏதாவது ஒரு பெரிய பாத்திரத்தை வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வச்சுட்டு 10லேருந்து 12 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வேகட்டும். அதுக்கு பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் நல்லா ரெஸ்ட் பண்ண பிறகு நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இஸ்லாமியர் ஸ்டைலில் நல்ல மணக்க சுவையான சிம்பிளாக வீட்டில் உள்ள இன்க்ரீடியன்ஸ் வச்சு ரொம்ப அருமையாக வெள்ளை குஸ்கா செஞ்சிட்டோம். இதே மாதிரி அளவுகளோடு நீங்களும் இந்த வெள்ளை குஸ்காவை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா இந்த ரெசிபி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இஸ்லாமியரோட மணக்க சுவையான ரெசிபிஸ் வேணும்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.